பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஆண்டவர் கேட்ட கேள்வியின் 12வது செய்தியை வைக்க போகிறேன். இன்னும் நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் இன்னும் 6 செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் விசுவாசிக்கணுமே. எனக்கு அன்பார்களே, விசுவாசத்தை நாம் பலப்பரிச்ச பார்க்கக்கூடாது. விசுவாசம்ங்கிறது என்ன? நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது. உங்கள் வேதத்தில் அப்படியே திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எங்கே இருந்தாலும் உங்கள் வேதாகமத்தை தேடி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? உன்னாமத்தில் இன்பமுள்ள யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்தோடு கொடினோமில் நன்னாளிலே இயேசுவே உன்னாமத்தில் இன்பமுள்ள எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஏன்னா இந்த கானானிய ஸ்திரீ, இந்த கானா ஊரில் தான் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி. எத்தனை பேர் இந்த பிசாசின் பிரச்சனைகள்ல இருக்கீங்க? வெளியே தெரியாது, ஆனா சிலருடைய செயல்களை பார்த்து தான். என்கிட்ட அடிக்கடி ராத்திரியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், பிரதர் என் மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்படியே அவள் பார்க்குறதுக்கு முகமே எப்படியோ மாறி போய் நிற்கிறா பிரதர், அவள் எப்படியாவது மாறணும், ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறாள். எதற்காக? தன்னுடைய மகளுக்காக. எனக்கு அன்பானுடைய பிள்ளைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதம். எந்த தாயாவது தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு சும்மா இருப்பாளா? இயேசுட்ட வந்து கேட்கிறா. என்ன கேட்கிறா? ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இயேசு சில நேரத்தில் ஒண்ணுமே பேசாம இருப்பார். ஏன்னா அவரை குறித்து நாம பாடுறோம், மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி, இயேசு ராஜா பேசிய பவுல மொழி, மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி, இயேசு ராஜா பேசிய பவுல மொழி,
சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். மௌனத்தால் அல்லதை சாதிக்கலாம், சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். மௌனத்தால் அல்லதை சாதிக்கலாம். ஏன்னா சில காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 50:21 என்ன வாசிக்கிறோம்? 50:20-21 கூட சேர்த்து வாசிங்க. மிக அழகா, நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். மறந்து போயிடாதீங்க, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கண்ணுக்கு நேராக கொண்டாந்து நிப்பாட்டுவார். நான் செய்த பாவங்கள் காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானது இல்லையா? பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானது. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானது. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானது. ஐயா, கானானிய ஸ்திரீ ஒன்றுமே அவர் பதில் சொல்லலை. ஆனாலும் அவளுக்கு தெரியும், பேச ஒரு காலம் இருக்கு, மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அவள் விசுவாசம் விடவே இல்லை. அது போய் கேட்கிற, என் மகள் பிசாசினால் என்ன செய்யறா? கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவரோ அவர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பார்த்தாங்க. என்ன சொல்றாங்க? நம்மை பின்தொடர்ந்து இவ பின்னாடியே நம்மளை என்ன செய்யறா?
தொடர்ந்து வர்றா. கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்றார். இயேசு சொன்னார் அதற்கு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றபடி அல்லவென்றார். சரி, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல இறங்கும் கேட்டா, இப்ப என்ன செய்யறா? உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டா. அவர் அவளை நோக்கி, அப்பவும் அவளை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளுக்கு இருக்கிற அப்பத்தை நாய்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. ஆமா, ஏன்னா பிள்ளைக்கு உரியதை கூட நாய்க்கு போடுவானா? தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? இல்ல. முட்டையை கேட்டா தேளுந்தா சாப்பிடுமானா? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். ஏன்னா பிள்ளைகள் யாரு? மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாய், பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாய் இருப்பது போல கிறிஸ்துவானவரும் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார். ஆகையினால அந்த பிள்ளைகளுடைய அருமை அவருக்கு தெரியும். அதனாலதான் சொன்னார், சிறு பிள்ளைகளை சீசர்கள் அதட்டின போது கூட அவர்களை தடை செய்யாதீங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர். ஆமா, சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் பணிக்கும் பாக்கியம் எல்லாம் பறந்து ஜொலிக்கும் தலைமை தேடு காருண்ய பாதம் பணில் மஞ்சாடு தலைமை தேவனை தேடு பாவ சோதனைகளை வல்ல கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு பாவ சோதனை உன் சிறுமிகரை நீயோ உதயத்தில் உன் சிருஷ்டிகரை நீயோ உதயத்தில் உள்ளங்கனில் தனி ஜெபம் பண்ணு காலமே தேவனை தேடு காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு. எனக்கு அன்பானவர்களே, அவள் வந்து பணிந்து கொண்டு காலில் விழுந்து கேட்கிறா, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது என்றார். உடனே நம்மள அந்த எண்ணெயை பார்த்தா நாய் நீரு. ஏன்னா நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள்னு பிலிப்பியர்ல 3:2 வாசிக்கிறோம். வழியிலே போகிறவன் தனக்கடாத வழக்கில தலையிடுகிறது நாயின் காதை இழுத்து விடுகிறதற்கு சமம்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், ஓநாய்களின் கூட்டம் என்ன செய்தது? நாய்களின் கூட்டம் என்னை சூழ்ந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாய்ங்கிறது வீட்டில் ஒரு பக்கம் செல்ல பிராணி. ஆனால் அந்த நாய்க்கு போடுறதுக்குன்னு எதை போடுவோம்? சாப்பிட்டுட்டு மிச்சம் எச்சி. பிள்ளைகளுக்கு ஒரு எப்பம் பிள்ளைகளுக்கு தான், அது நாய்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார், யார் எதுக்கு போடணும்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடலாமா? அது நல்லதா? உடனே அவள் கோவிச்சுட்டு போயிருக்கணும். யாரை பார்த்து நாய் நேரு? என்ன பார்த்தா? ஏன்னா ஒருத்தன் போக நினைச்சால நாகமான் எப்ப போய் யோர்தான்ல முங்கிட்டு வான உடனே எங்க ஊர்ல இல்லாத நதியா? ஆப்புனாவும் பர்பாரி எங்க ஊர்ல இல்லையா? அதுல முங்கிற கூட இது என்ன பெரிய எந்த நதியா? பாப்பா போவோம்னா. அப்பதான் ஒருத்தன் சொன்னா, ஐயா அவர் என்ன சொல்லிட்டாரு? உங்க குளிக்கத்தானே சொன்னாரு. சண்டை ஓடுனா போடுவீர், குஸ்தி ஓடுனா போடுவீர், ஆனா குளிக்க சொன்னா குளிக்க மாட்டேரா? அது எப்படி கூப்பிட்டான்? தகப்பனே. அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால்
நீர் செய்வீர் அல்லவா? ஆ, ஸ்நானம் பண்ண குளின்னு தானப்பா சொன்னாரு. அப்பொழுது அது சுத்தமாவீர் செய்வது ரொம்ப என்று. அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது ஆ, அதை செய்ய வேண்டியது எத்தனை எவ்வளவு அதிகம் என்று அவசியம். சொன்னார். அப்பதான் அவனுக்கு புத்தி வச்சு, ஆமா என்ன பெருசா சொல்லிட்டாரு. சில நேரங்களில் நமக்கு விளங்காது, கோபம் தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுத்துருது. ஆனா அந்த கானானிய ஸ்திரீ கோபம் வரவே இல்லை. அவ என்ன செஞ்சா தெரியுமா? அதற்கு அவள் உடனே ஒரு வார்த்தை சொல்றா, மெய்தான் ஆண்டவரே. எதற்கு அவள் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொன்ன உடனே அதற்கு ஆண்டவர், உண்மைதான் ஆண்டவரே, ஆகிலும் நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான். 100% உண்மை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. ஆனால் ஒரு காரியம், மேஜையிலிருந்து கொஞ்சம் எப்படி சிந்தத்தானே செய்யும். அந்த சிந்திர துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு உடனே இயேசு பார்த்தாரு. அவரால் தாங்க முடியல அவளோட விசுவாசத்தை. வாசிங்க பார்க்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு உந்தன் விசுவாச தோணியில் கத்தேருண்டார். அவர் அமர்த்திட்ட படகிலே உன் யாத்திரை உண்டார். உந்தன் விசுவாச தோணியில் கத்தேருண்டார். அவர் அமர்த்திட்ட படகிலே உன் யாத்திரை உண்டார். உணர்ந்திடுவாய் மனமே, உணர்ந்திடுவாய், உணர்ந்திடுவாய் மனமே, உணர்ந்திடுவாய். இனி அனுகூலம் காண்பாய் உன் தேவன் அருளால். இனி அனுகூலம் காண்பாய் உன் தேவன் அருளால். உந்தன் விசுவாச தோணி கத்தேருண்டா. அவர் விட்ட படகில யாத்திரையுண்டா. வியாதி படுக்கையிலே சுகம் அளிப்பார். வியாதி படுக்கையிலே சுகம் அளிப்பார். உந்தன் வாழ்க்கை படுக்கையிலே கர்த்தர் இருந்தார். உந்தன் வாழ்க்கை படுக்கையிலே கர்த்தர் இருந்தார். உந்தன் விசுவாச கர்த்தருண்டா. அவர் அமர்ந்திட்ட படகிலே உன் யாத்திரை உண்டா. உந்தன் விசுவாச தோணியில் கர்த்தருண்டா. அவர் அமர்ந்திட்ட படகிலே உன் யாத்திரை உண்டா. உன் விசுவாச தோணியில கொஞ்சம் காற்று வந்தோன்னு ஆடுத, ஐயரே மடிந்து போகிறோம். அப்பதான் விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? அது எப்போ வந்து சொன்னார்? கடலையும் காற்றையும் பார்த்து அதட்டிட்டு கடலையும் காற்றையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை வந்து நான் இறையாதே, அவ்வளவுதான், அமைதலாரு. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கடலின் மேல அதிகாரி, கடல் தனுக்கு அதிகாரி, கடல் தனுக்கு அதிகாரி கத்தரில் நரிபாயே. கடல் தனுக்கு அதிகாரி கத்தரில் நரிபாயே. கடவாய் திறக்கவில்லை கற்பித்தாரவசே. விடுவாடும் பிள்ளையில் தாய் மெதினியில் வித்தடி. விடுவாடும் பிள்ளையில் தாய் மெதினில் வித்தடி. இருக்குமோ அபேதாமோ உர்க
அகலவே அகலாது. ஆனா நீ விசுவாசிக்கிறியா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அந்த கானானிய ஸ்திரீ பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடக்கூடாதுன்னு கோபிச்சுட்டு போயிருந்தா ஒரு அற்புதத்தை பெற்றுக்க முடியுமா? அவ ஒண்ணுமே சொல்ல, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான். வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமானுடைய மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆகட்டும். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆகட்டும். ஏன்னா நாத்தானை பார்த்து கேட்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை பார்த்து, அத்திமரத்தின் கீழே என்னை கண்டதினால நீ விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. என்ன நாம அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், வாழ்வில் அர்த்தமில்லாமல் வாழ்கின்றார்கள். மரம் ஆனால் கனியும் இல்லை, எதுவும் இல்லை, ஏமாற்றம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அத்திமரம் போல இருந்துடக்கூடாது. அத்திமரத்தின் கீழே கண்டதினால என்னை விசுவாசிக்கிறாயான்னார். ஆனா அவன் சொன்னா, இதிலும் பெரிதானவைகளை காண. ஏன்னா அவனுடைய விசுவாசம். இன்னைக்கு சொல்றேன், எந்த நிலையில நீங்க இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். ஒருவேளை கடனால் கூனிகிரிக்கு போய் வீட்டுக்குள்ளே கிடக்கீங்களா? ஒருவேளை மற்றவங்க பேச்சினால் வெட்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை ஒரு குழந்தை இல்லாதனால போகிற இடமெல்லாம் இவளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி நிந்தையா கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டீங்களா? ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, சாராளுக்கு கற்பத்தை கடாட்சித்த கர்த்தர், அன்னாளின் கடாட்சித்த கர்த்தர், மலடியா இருந்த மனோவாவின் மனைவியை கடாட்சித்த கர்த்தர் உங்களையும் கடாட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உங்க பிள்ளைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறேன்னா இப்ப சொல்லி பாருங்க, ஆண்டவரே நீங்க செய்வதற்கு வல்லமை உண்டுப்பா, நான் நம்புறேன்ப்பா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. சிலர்லாம் சொல்கிறீங்க, தினம் நாங்கள் கேட்காம தூங்கிறதே இல்லையாங்கிறீங்க. நல்லது, இது எனக்கு இல்லை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஏன்னா அவர் சொன்னார், என்னை இப்படி வச்சவர் சொன்னார், இவன் இப்படி இருப்பது என்னாம மகிமைக்கு. அதுதான். நீங்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. எங்கள் ஆலயத்தில் எத்தனையோ பணிகள் தடப்பட்டு நிற்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னொரு அறை கட்டணும். மக்களை கூட்டிகிட்டு வர்றது கூட வாரம் வாடகைக்கு வேன் எடுத்து, ஐயோ ஒரு வாரத்துக்கு 4000 வாரம் வந்தாலே எனக்கு மனசில் பெரிய பாரம். வர்ற ஒருத்தரை கூட சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. மதுரையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி வாரம் கொடுத்து அனுப்புகிறோம். மதுரையில் கூட இன்னும் ஐயா மேல் மாடியில் ஓடு மாற்றக்கூடாது, ஏன்னா வயதான பெண்களை வைக்கிற இடம் சென்ட்ரிங் போடணும். 20 வருஷம் ஆச்சு, ஓடெல்லாம் போயிடுச்சு. திருநெல்வேலியில் ஆண்கள் வயதானவங்க பார்வையில்லாமல் இருக்கிறது, இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு திருமணம் பார்வையற்றவர்கள் செய்து வைப்பது வழக்கம். ஒரு வருஷம் சபைக்கு வந்து அவங்க நல்ல ஆண்டவரை அறிஞ்ச பிறகு தான் செஞ்சு வைப்போம். ஏதோ அவசரப்பட்டு வந்த உடனே கல்யாணத்துக்காக வர்றவங்கள ஒரு நாள் நான் செய்கிறதே கிடையாது. அவங்க சபைக்கு வந்து ஆண்டவரை அறிஞ்சுக்கணும், அப்போ தான் அதை செஞ்சு வைக்கிறது உண்டு.
நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு ஆராதனைக்கு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, எப்படி உதவான்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே வரும், ஃபோன்பே வரும். தாராளமாக அதில் கொண்டு வரலாம். இல்லை என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பில்லு வைக்கிற கூட வழி உண்டு. அதற்கு உங்களுக்கு உரிய காரியங்களை நான் சொல்லி அனுப்புவேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். அது என்ன பிரதர் 10லேருந்து 5க்குள்ளே? காலையில் நான் வெளியே பிரசங்கம் பண்ண போயிடுவேன், அதனால் உங்கள் ஃபோனை எடுக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எப்படி பிரதர் உங்களை தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எதுனாலும் சொல்லலாம். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தெய்வமே, இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டீங்களே. அன்னைக்கு விசுவாசித்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு ஆரோக்கியத்தை பெற்றாள். அன்றைக்கு விசுவாசித்த ஐயா 4 பேர் தூக்கி வந்தவன் பரிபூர்ண சுகத்தை பெற்றான். தீரா வியாதியில கிடந்து இனி பிழைக்க மாட்டான் என்று நினைத்த எசேக்கியா மறுபடியும் பிழைத்த ஆலயத்திற்கு வந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனதிலும் நீர் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆறுதலை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நாங்கள் ஒருவேளை பில் அனுப்ப கூட பிந்தினாலும் மறவாம மாதந்தோறும் தாங்கி வருகிற ஒவ்வொரு பெரியோர், சிறியோர், பிள்ளைகள், வாலிபர், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்து எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு ஒரு நாளும் துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.